அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அனைத்து புகழும் அகிலங்களின் இரட்சகராகிய அல்லாஹ்வுக்கே உரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்றும் அவர் தனித்தவர் இணைகளற்றவர் என்றும் சாட்சியம் பகிர்கின்றேன். அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கு. 3வது அத்தியாயத்தின் 19வது மற்றும் 85வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, இந்த மார்க்கத்துல நம்ம அல்லாஹ்வுடைய பரிபூர்ண அதிகாரத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்ற ஒரு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையை நம்ம அடைகிறோம். அதாவது வேற எந்த ஒன்றுக்கும் அவரை சார்ந்திராமல் சுயமான சக்தி இல்லை என்று. இப்பேற்பட்ட ஒரு சரணடையைத்தான் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அல்லாஹ் 3வது அத்தியாயத்தின் 19வது வசனம் மற்றும் 85வது வசனத்துல சொல்றாங்க. இத்தகையதொரு தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதலை நாம் அடைந்துட்டோம்னா நாம அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய அந்த அந்த வழிபாடு எல்லாமே அவருக்கு மட்டுமே உரித்தானதாக நம்ம செய்யக்கூடியவராக இயல்பாகவே நம்ம மாறிடும். நம்ம மெனக்கெட தேவையில்லாது செய்யறது. இதனால இது ஆகும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய சிஸ்டத்துலதான் இருக்கு. அதை பார்க்கிறோம் இல்லையா? இந்தியா அதை நம்ம செய்யும் பொழுது அது இயல்பாகவே நாம் இக்லாஸ் உடையவர்களாக நம்ம அதை செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறிடுறோம். குர்ஆன்ல நபிமார்களின் வரலாறு, தூதர்களின் வரலாறு, இன்னும் புனிதர்களின் வரலாறு, உயிர் தியாகிகளின் வரலாறு, இந்த மாதிரி நம்ம பல விஷயங்களை பார்க்கிறோம், படிக்கிறோம். அதுல நம்ம ஏராளமான விஷயங்களை நம்ம கற்றும் கொள்கின்றோம். யார் போல இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு அதை செய்யக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கிறோம். அதே நேரத்துல நபிமார்கள், தூதர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் செய்த தவறுகளையும் குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அதிகமா நம்ம பார்க்கறது இல்ல, பேசுறது இல்ல, அதன் மூலம் பாடங்களை நம்ம கற்றுக்கொள்றது இல்ல. இந்த 2 விஷயத்தையுமே நம்ம குர்ஆன்ல நம்ம பார்ப்போம். அல்லாஹ் சொல்றாங்க, பார்க்கிறோம், ஆதம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு கட்டளையை மீறக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, ஆதமும் அவருடைய மனைவியும். அப்ப அவங்க அல்லாஹ் ஆதமை போல நம்மள மன்னிப்பு கேட்க சொல்றாரு. ரப்பனா தலம்னா அன்புசனா அப்படின்னு, எங்கள் ரட்சகரே நாங்கள் எங்களுடைய ஆன்மாக்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஒரு புறம் இருக்கு. இவர்களே செய்த தவறுகள் அதையும் குர்ஆன் சுட்டி காட்டி அதனால அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளையும் கஷ்டங்களையும் சுட்டி காட்டுது. நம்ம இயன்ற அளவு நம்ம அதை பார்ப்போம். அவங்க தூதர்கள், நபிமார்கள் செய்த நல்ல விஷயங்களை பற்றி பார்க்கும் பொழுது நம்ம ஆதமை போல மன்னிப்பு கேட்டு பழகணும். ஏன்னா நாம நம்முடைய ஆன்மாவுக்கு தீங்கிழைத்தவர்களாக இந்த பூமியில வந்திருக்கிறோம். அதுல எந்த மாற்றம் கருத்துமே இல்லை. 2வது அத்தியாயத்தின் 37வது வருஷத்துல பாக்குறோம். அதுபோல அல்லாஹ்வின் பாதையில நம்ம போராடுறோம். ஆனா நோவாவை போல போராடணும். அவர் சொல்றாரு, நான் காலையில, மத்தியானம், நைட்டு, இரவு, பகல், இந்த மாதிரி 950 ஆண்டுகள் அவர் போராடுறாரு. நாம ஒருத்தன் ஏத்துக்கிறானோ மறுக்கிறானோ அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நாம என்ன செய்யணும்னா, ஒருத்தன் எதிர்க்கிறானோ மறுக்கிறானோ அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நாம நோவாவை போல இறுதி வரைக்கும் போராடக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அவரு இப்ப அப்படி சொல்றாருல, நம்ம கடைசி அத்தியாயத்துல பாக்குறோம். அது கடைசி வரைக்கும் அவர் நான் உங்கள்கிட்ட நான் இது பண்ணேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அவரை போல நம்ம இறுதி வரைக்கும் போராடணும். எதையும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுல, நம்ம பாக்குறோம். அது பகவத்கீதையில கூட சொல்லப்படும். நம்ம எதையும் நம்ம எதிர்பார்க்காம அதை போராடிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வின் பாதையில நம்ம இவ்வளவு காலம் சொன்னமே, இவங்க கேட்கல அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம காலம் முழுவதும் போராடக்கூடியவர்களாக இருக்கணும். அதே போல கூதை போல நம்ம நேர்மையான ஒரு வியாபாரியா இருக்கணும். அளவு எடை மோசடி செய்யாதவர்களாக நம்ம இருக்கணும். ஹூத் நபியை பற்றி, ஊதை பற்றி சொல்லும் பொழுது நம்ம பார்க்கிறோம், அவரு அப்பேற்பட்ட ஒரு விஷயங்களை சொல்லும் பொழுது அவங்க எங்களை இதுக்கு எடுக்கிறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு அந்த ஊது காலத்திலேயே அளவு எடை மோசடி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க.
அதை இது பண்றதுக்கு அல்லாஹ் முக்கியமா அந்த ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. மருத்துவம் இருக்கு, அளவு மோசடி, எடை மோசடி இருக்குது, விக்கிரக ஆராதனை ஆபிரகாம் காலத்துல அதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி மூசஸோடைய காலத்துல மந்திரம் இருக்குது, ஜீசஸோடைய காலத்துல மருத்துவம் இருக்கு. இது போல ஹூதை போல நாம நேர்மையாக இருக்க பழகணும். சாலிகை போல அவர் சொல்றாரு, சாலிகை தான் சொல்றாரு, அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருட்கொடைகளை நீங்கள் நினைவுல கொள்ளுங்க அப்படிங்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவில் கொள்ளணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு அதிகமானதை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. நம்ம அதிகமானதை விரும்பக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் செல்வம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறோம், உடல் நலம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறோம், உணவு விஷயத்துல நல்ல உணவுகள் கிடைக்கணும்னு நினைக்கிறோம், நல்ல உறைவிடம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம், அதிகமா இன்னும் அப்படி நினைக்கிறோம்ல. அதை அடைவதற்கு உண்டான ஒரே என்னன்னா, அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருட்கொடைகளை நினைச்சு பாருங்க. உங்களுக்கு நல்ல உடல் நலம் கொடுத்திருக்காரு, அன்றாட அதுக்கு நன்றி செலுத்துங்க. உங்க குடும்பத்தாருக்காக கொடுத்திருக்காரு. உங்களுக்கு கொடுத்த உணவுகள் 3 வேளையை சாப்பிடுறோம், அன்றாட நினைச்சு அடுத்த நாள் இதை விட சிறப்பா கொடுக்குறாரு, நான் அனுபவிக்கிறேன். நல்ல உடைகள் கொடுக்குறாரு, அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். இன்னும் சிறப்பான உடைகளை கொடுக்குறாரு. நான் என்னுடைய உரை எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வீடுக்காக நான் நன்றி செலுத்துறேன். இன்னும் அதை சிறப்பானதாக ஆக்கி தர்றாரு அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சத்தியமானதாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. நாம அதிகம் வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம், வெற்றியை விரும்பக்கூடியவர்களாக நம்ம சரணடைந்தவர் இருக்கிறோம். அது நமக்கானதுன்னு அல்லாஹ் சொல்றாரு. அவர்களும் விரும்பினாங்க, நீங்களும் விரும்புறீங்க, ஆனா அது உங்களுக்கு தான் கொடுத்தேன் அப்படிங்கிறது. அது ஆபிரகாமை போல அல்லாஹ்வுக்காக வாதிடணும். ஆபிரகாமை போல அல்லாஹ்வுக்காக நம்ம வாதிடணும். எப்படி அவரு வாதிடுறாரு பாருங்க. அது சிலையை உடைக்கிறாரு, அதை பண்ணி இதை பண்ணி அவரு அல்லாஹ்வை வழிபடணுங்கிறதுக்காக தான் வாதிடுறாரு. நம்ம கடவுள் மட்டும் என்பதற்காக வாதிடக்கூடியவர்களாக இருக்கோம். கடவுள் தான் நாம என்ன, அதான் ஏகோபித்து அதிகாரம் எல்லா சக்திகளும் உள்ளன, அவரை தவிர மற்ற எந்த ஒன்றுக்கும் அவரை சார்ந்திராமல் சக்தி இல்லை என்று நாம வாதாடணும். அதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை வைத்துதான், இதுதான் நம்மளுடைய கொள்கை. இந்த அடிப்படையை நோக்கித்தான் நம்ம மக்களை கூப்பிடணும். ஏன்னா இதைத்தான் நம்ம இந்த தவறைத்தான் நம்ம செய்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு எதிராகத்தான் நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். ஆக நம்ம ஆபிரகாமை போல அல்லாஹ்வுக்காக வாதிடக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அதுதான் நம்ம கற்றுக்கொள்றது. லோத்தை போல அருவருக்கத்தக்கதை நம்ம வெறுத்திடங்கிறார். உண்மையா அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம வெறுக்கக்கூடியவர்களாக நம்ம மாறணும். அதுதான் அந்த சொல்றாருல்ல, நம்ம ஒரு அடிக்குறிப்புல கூட பார்க்கிறோம். அதனுடைய விளைவு உங்களை கூட அது தாக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு. வெறுக்கக்கூடியவர்களா இருக்கணும். வெறுக்கக்கூடிய வெறுப்பை பத்தி அதிசயங்கள்லாம் சொல்லணும். உங்களால தடுக்கணும், இல்லாட்டி அது மனசளவாவது நினைக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் இந்த மாதிரி தான் உருவாக்கி இருப்பாங்க குர்ஆன் வசனங்களை கொண்டு. ஆக நம்ம லோத்தை போல அருவருக்கத்தக்கதை வெறுத்திட வேண்டும். இஸ்மாயிலை போல வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். அவரு தன்னுடைய வாக்குறுதியை காப்பாற்றுறதுல நீங்க நான் என்னைய பொறுமையுடையவராக காணலாம் அப்படின்னு சொன்னார்ல. கழுத்து அறுக்க போகும், அவங்க உன்னைய கழுத்து அறுத்து நான் பலியிட போறேன் அப்படிங்கிற போது, அப்ப அந்த வாக்குறுதியை மீறல, அவர் படுத்து கிடக்குறாரு இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு வாக்குறுதி! அந்த வாக்குறுதியை அவர் மீறல பாருங்க. இஸ்மாயிலை போல தன்னுடைய உயிரே போனாலும் தன் தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறாமல் இருக்கிறார். இஸ்ராக்கை போல அகப்பார்வையுடைய தொலைநோக்கு பார்வை, அவரு அப்படிதான் இருக்கிறாரு இஸ்ராக் நபி. அவருடைய பார்வை அகப்பார்வை, பெர்ஸ்பெக்டிவ், தொலைநோக்கு பார்வை உடையவராக இருக்கிறாரு. இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிறைய இருக்கிறதுனால அதை சொல்றேன். ஜேக்கப்பை போல எல்லா பிள்ளைகள் மேலே நம்ம பிரியமா இருக்கணும். அவங்கதான் சொல்றாங்க யூசுப் மேலையும் அவருடைய தம்பி மேலையும் அத்தா பிரியமா இருக்கிறாரு, நம்ம மேல பிரியமா இல்லைன்னு. ஆனா ஜோசப்பை பொறுத்தவரை, யாக்கூப்பை பொறுத்த வரைக்கும், ஜேக்கப்பை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா பிள்ளைகள் மேலேயுமே பிரியமாகத்தான் இருக்கிறாரு. அது போல நம்ம சமமாக இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஜோசப்பை போல நம்ம அண்ணன் தம்பிகள்கிட்ட நடந்துக்கணும். எப்படி இவ்வளவு பொல்லாதவர்களாக இருக்கிறான்னு நினைச்சாலும் அவர் சொல்றாரு, தன் மனதில் நினைத்துக் கொள்கிறேன்னு சொல்றாரு, ரொம்ப பொல்லாதவங்களா இருக்காங்க அப்படின்னு. ஆனாலும் அவங்களை மன்னிச்சிடுறாரு. அதுதான் சகோதரத்துவம்னா என்னன்னா, அவன் தவறே செஞ்சாலும் அவனை மன்னிக்கணும். அவன் பொல்லாதவனா இருந்தாலும் அவனை மன்னிக்கணும்.
அப்படிங்கறதா ஜோசப்போட விஷயத்துல நாம கற்றுக்கொள்ளணும். இதெல்லாமா நம்ம அப்படின்னா இப்படிலாம் பண்ணியிருக்கானே, இவனை எப்படி மன்னிக்கிறது அப்படின்னா, ஜோசப்புக்கு செஞ்சதை விடையா அந்த சகோதரர்கள் கிணத்துல தூக்கி போட்டுறாங்க கொலை செய்யற அளவுக்கு, இல்லையா? மொத்தமா வீட்டை விட்டே பிரிச்சிடுறாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் அக்கிரமம் பண்றாங்க. இன்னும் அவங்க இவன் திருடனா இருந்தா இவன் அண்ணனும் திருடனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு குற்றம் சாட்டக்கூடியவர்களா இருக்காங்க, மனதை நோகடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்களையும் நாம் மன்னிக்கணும் அப்படிங்கிறத ஜோசப்பை போல நம்ம நம்ம நம்மோட பிறந்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். இது உடல் பிறந்தவர்களை பற்றி தான் நம்ம இங்க பேசுறோம் இந்த இடத்துல ஜோசப்பை பத்தி. அதுபோல ஜோனா யூனுஸை போல மீண்டு வரணும். அந்த ஜோனாவை போல நம்ம மீண்டு வரணுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். இன்னும் அல்லா சொல்ற இத்ரிஸ், எலிசா, துல்கிப்லு போல பொறுமையா இருக்கிறார். தாவூதை பத்தி சொல்லும் பொழுது அவர் தாவூதுக்கு கொடுக்கப்பட்ட சக்தி எப்படி கோலியாத்த ஒரே அடியில கொள்றாரு இல்லையா? அவர் கோலியாத் இருக்கிறதுனால நம்மளை யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஒரு படையில சாதாரண வீரனாக இருந்த டேவிட் கொள்றாரு. ஆனா அவரையெல்லாம் ரொம்ப நோக்கடிக்கிறாங்க போல. தாவூதை போல நீங்க பொறுமையா இருங்க, பலன் கொண்டவராக இருந்தும் பொறுமையானவரா இருந்தாருங்கிறார். அவருடைய பலம் எவ்வளவுனா கோலியாத்தை கொள்ற அளவுக்கு பலம் இருக்கு. ஆனா அவர் பொறுமையா இருந்தாருங்கிறார். நம்மகிட்ட பலமே இல்லை, ஆனா கோபம் மட்டும் நமக்கு எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? பலமே இல்லாத நாம் நம்ம எவ்வளவு கோபப்படக்கூடியவர்களாக, பொறுமையை இழந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். ஆனா தாவூதை பத்தி அல்லாஹ் சிலாகிச்சு சொல்லும் பொழுது அவர் அவ்வளவு பலம் கொண்டவராக இருந்தும் பொறுமை உடையவராக இருந்தாரு அப்படிங்கிறத சொல்றாரு. இன்னும் மோசஸை போல நம்ம எவ்வளவுதான் வயசானாலும் கல்வியை கற்றுக்கொள்வதில் நமக்கு கற்றுக்கொள்ளணும். அல்லாவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக, கடவுளை பற்றி நாம தெரிந்து கொள்வதற்காக எவ்வளவு வயதானாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அதுல ஆர்வமா இருக்கணும் அப்படிங்கிறதுதான். எவ்வளவு கடைசி வயசான காலத்துல தனக்கு துணைக்கு ஒரு ஆலயம் வச்சுக்கிட்டு ஒரு ஊழியரை வைத்துக் கொண்டு அவரு போய் விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு நபி ஒருத்தரை தேடி போறாரு பாருங்க. அந்த ஈகோ பாருங்க, அது கொல்லப்படுது. அங்கே நானே நபி, நான் போய் ஒருத்தர் கத்துக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. வயதும் ஆகிடுது, எவ்வளவோ தளர்ந்து போயிடுறாரு அவரெல்லாம். ஒரு ஊழியர் இல்லாம போக முடியல. அந்த வயதான காலத்திலையும் நம்ம போய் எவ்வளவு கடினமான பாதையான இருந்தாலும் சரி நாம கற்றுக்கொள்வதற்கு மோசஸை போல ஆர்வமுடையவர்களாக இருக்கணும். ஆரோனை போல நம்மளுடைய சகோதரர்களை பலப்படுத்தணும். எப்படி அவரு உதவி பண்றாரு? அவர் தான் எல்லா விஷயங்களையும் செய்யறாரு மோசஸுக்காக. ஏன்னா அவரு கேட்கிறாருல, எனக்கு உதவி செய்யறதுக்கு அனுப்புனா அத்தனை உதவி இவர் தான் செய்யறாரு. மோசஸுக்கு பதிலாக ஆர்வம் தான் செய்யறாரு, பேசுறது. ஏன்னா என்னால பேச முடியும் போது பேசுறதுக்கு அவரை தான் கூட்டிட்டு போறாரு. பல விஷயங்களை அவரு ஆரோன் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. தாவூதை போல, தாவூது தான் டெக்னாலஜி அல்ல சொல்றாரு. எல்லா டெக்னாலஜியும் அவருக்கு தொழில்நுட்பவாதியாக இருந்திருக்கிறாரு. இன்னொருத்தர் கூட சொல்றாருன்னு நினைக்கிறேன், அது போல ஞாபகம் இல்லை எனக்கு. டேவிட் போல அவ்வளவு எல்லாத்திலையும் வியாபாரத்துல அவ்வளவு விஷயங்கள்ல தொழில்நுட்பவாதியாக இருந்திருக்கிறாரு. சாலமன் போல நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். சுலைமான் போல 2 பேருக்குமே புரிந்து கொள்ளுதலை கொடுத்தோங்கிறார். இருவருக்குமே நம்ம புரிந்து கொள்ளுதலை கொடுத்தோம் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாரு. அது போல புரிந்து கொள்ளுதலை புரிந்து கொள்ளுதல் அல்லாஹ் கொடுக்கிறார். ஒரு ஞானம், அது ஒரு புரிந்து கொள்ளுதலை கொடுக்கிறார். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இல்லாதனாலதான் நம்ம இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் வாதம் பண்ணிக்கிட்டோம், தர்க்கம் பண்ணிக்கிட்டும் இருக்கிறோம். புரிந்து கொள்ளுதலை நம்ம கேட்கணும். ஜக்கரியா போல விரக்தி அடைஞ்சிடவே கூடாது. ஜக்கரியா போல இருக்கணும். எவ்வளவு வயசான காலத்திலேயும் அவர் இருக்கிறாரு. எவ்வளவு வயதான காலம், என்னுடைய எலும்புகள்லாம் மக்கி போயிருச்சு அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு நமக்கு விரக்தி அடையாம நம்ம வாழ்க்கையில இருக்கிறோமா? சட்டு 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 அல்லாத விரக்தி அடையணும். என்ன சொல்றாரு? பிரார்த்திப்பவர்களின் பிரார்த்தனைகளுக்கு நான் பதில் அளிக்கிறேங்கிறாரு. நம்ம அம்மா அப்பா யாராவது பிள்ளைகளை நம்ம கூப்பிட்டா உடனே பதில் அளிக்கிறோம், இந்த வர்றேன், அந்த மாதிரி அல்லாஹ் உடனே பதில் அளிக்கிறார், பதில் அளிக்கிறாரு. அவருக்கு சக்தியா அது. அதை நீங்க நம்புங்க, உங்களுக்கு அல்லாஹ் அதை காட்டுவாரு. நீங்க கேட்ட உடனே உங்களுக்கு பதில் அளிக்கிறார். என்னங்கிறது நாம தான் அது பதில் இல்லாம இல்லைங்க. அது அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்லாம இருக்கிறதே கிடையாது. அதை நாம கவனிக்கணும். அல்லாஹ் கண்டிப்பா நமக்கு பதில் சொல்றாரு. நாம ஒருபோதும் விரக்தி அடைந்திடவே கூடாது.
அதாவது ஜானை போல அல்லாவுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளுது. அவர் அல்லாவுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்தாரு. அல்லாஹ் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறாரு. இந்த மாதிரி எவ்வளவு வாக்குறுதி கொடுக்கிறாரு. அந்த வாக்குறுதியின் மீதெல்லாம் நாம நம்பிக்கை கொள்ளணும். அதுதான் நம்பிக்கை. கடவுள் மட்டும் ஏகோபித்த அதிகாரத்துக்குரியவருங்கிறதுக்கு கீழே அதெல்லாம் வருது இல்ல. நம்பிக்கை என்பதுதான் அவருடைய பண்புகளின் மீது நம்பிக்கை இல்லாம எப்படி கடவுள் மீது நம்பிக்கை கொள்றது? அவருடைய வார்த்தை அது, வாக்குறுதி சொல்றாரு. ஆக அது போல நம்ம இருக்கணும். ஜீசஸை போல நோயாளிகளிடம் கனிவுடன் இரக்கத்துடன் இருக்கணும். நமக்கு அது எனக்கெல்லாம் அது வரவே மாட்டேங்குது. ரொம்ப கடின சித்துவம் உடையவனாக இருக்கிறேன் நினைக்கிறேன். அவ்வளவு இரக்கமும் கனிவும் கொண்டவர்களாக மக்கள் இருக்கிறாங்க பார்க்கிறோம். ஜீசஸை போல அப்படி இருக்கணும்தான் நமக்கு கற்றுக்கொள்ள கூடிய விஷயமா நான் கேட்கிறேன். முகமதை போல நல்லது ஒரு முன்மாதிரி. லக்கது காலங்களுக்கு ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அவர் தீரம் அப்படி வீரம் கொண்டவராக தீரம் மிக்கவராக இருக்கிறாரு. முகமது ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. பாக்குறோம். முகமதை போல சிறந்த முன்னுதாரணமாக நம்ம இருக்கணும். லுக்குமானை போல நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஞான உபதேசம் செய்யணும். லுக்குமானை போல நீங்க அதுல என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க, போதும். எக்ஸ்ட்ராலாம் வேணாம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் போதுமானது இல்லையா? அல்லாஹ் போதுமானதுன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் போதுமானதுதான். அவர் என்ன கொடுத்திருக்காரோ அது அப்படியே அது சொன்னாலே போதும். சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம கேட்கலையே அப்படின்னு இருந்துடக்கூடாது. நோவாவை போல சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம கடைசி வரைக்கும் தளராமல் லுக்மானை போல செய்யணும். இந்த மாதிரி அல்லாஹ் சொல்றாரு. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். லுக்மான் தன் பிள்ளைகளுக்கு செய்யற உபதேசம் ரொம்ப சாதாரணமானது இல்லை. ஏன்னா பிள்ளைகள் தான் நினைச்சுக்கிடுவாங்க அப்பாவுக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு. அது சொல்றது அதான் கடலினுடைய ஆழமாக இருந்தாலும் சரி, ஒரு பாறையினுடைய இதா இருந்தாலும் சரி, அல்லாஹ் அறிந்தவராக இருக்கிறாருன்னு அல்லாஹ்வை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சில பிள்ளைகள் அப்படிதான் நினைக்கிறீங்க, நம்ம ஏதாவது செஞ்சுட்டு அது தெரியாது யாருக்கு தெரியாது நினைப்பாங்க. அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற அந்த விஷயத்த நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். தொழுகையை ஏவணும். அல்லாஹ்வை பற்றி நம்ம கற்றுக் கொடுக்கணும். நன்னறியான விஷயங்களை சொல்லணும். அதான் அது லுக்மான் சொல்ற விஷயங்களை சொன்னாலே போதும், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அது போல சவுல் அவருக்கு அதாவது படை தளபதியா இருக்கிறாரு. அவரு எப்படி லீட் பண்ணி கூட்டிட்டு போறாரு, கண்ட்ரோல கையில எடுத்துட்டு அதை செய்யறாரு. அது போல இருக்கணும். அது மாதிரி நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதாரணமும் சரி, நம்ப மறுத்தவர்களுக்கு உதாரணமும் சரி, ரெண்டுமே பெண்களை தான் அங்க சொல்றாரு. மரியமையும் சொல்றாரு, வேறவுடைய மனைவியும் சொல்றாரு. இங்கிட்ட லூத்துடைய மனைவி, அப்புறம் நோவா அவங்களுடைய மனைவி. நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணமாகவும் பெண்கள் தான், நம்ப மறுத்தவர்களுக்கு உதாரணமும் பெண்கள் தான் சொல்றாரு. அப்ப அதுல இருந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கொள்ள முடியும். பெண்கள் இருந்து நம்பிக்கைக்குரிய அந்த விஷயங்களே நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். நம்ம மறுத்தலுக்குரிய விஷயங்களையும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ரெண்டுக்குமே உதாரணமாக சொல்றாரு. இது போல அவங்க பல இது அல்லாத தாந்திரிய பத்தி சொல்றாரு, ஆஜரை பத்தி சொல்றாரு, அபுல் அஹப் பத்தி சொல்றாரு, பேரோவை பத்தி சொல்றாரு, ஹாமான பத்தி சொல்றாரு, ஜாலூத், காரூன் இவங்களை பத்தி சொல்றாரு. ஆக நம்ம இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பாக்குறோம். எப்படிலாம் இருக்கணும். இந்த மாதிரி எதிரான விஷயங்கள் இதே நபிமார்கள், தூதர்கள் சொல்றாரு என்ன விளைவு ஏற்படுது அப்படிங்கிறது. ஆதம் அவர் தன்னுடைய கட்டளையை மீறினார். ஆதமை போல நீ உறுதியற்று இருக்காதே அப்படிங்கிறார். உறுதியோட இருக்கிறார். ஆதமை போல உறுதியற்று இருக்காதே அப்படிங்கிறார். உறுதியற்றவராக நாம் அவரை கண்டோம் அப்படின்னு சொல்றாரு. அது ஆதமோடைய நிலையை பாருங்க. அல்லாஹ் இந்த மரத்தை நெருங்காதீங்கன்னு சொல்றாரு. அங்கே எங்க இருக்கிறாரு? சுவனத்துல நிம்மதியா வசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே அல்லாஹ் சொல்றாரு இந்த சுவனத்தை, இந்த மரத்தை மட்டும் நீ நெருங்காதே அப்படின்னு. அவர் அந்த மரத்தை நெருங்குறாரு. என்னாவது அவர் ஒரு டிமோட் ஆகுறாரு, கீழே இறங்கிறாரு. பாருங்களேன், கடவுளுடைய கட்டளைகளை நாம் மீறும் பொழுது நான் ஒரு நல்ல இடத்துல இருந்த மாட்டம் அது இருந்து கீழே இறங்கிடும். இதுதான் கற்றுக் கொடுக்குறது நான் நினைக்கிறேன். அன்றாட நம்ம கடவுளின் கட்டளைகளை மீறினோம்னா, நம்ம ஒரு நல்ல இடத்துல இருந்தோம்னாக்கும் அதை விட்டு நம்ம கொஞ்சம் கீழே இறங்கிடும். சுவனத்துல இருந்தவர் பூமிக்கு வந்துடுறாரு பாருங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினதுனால அவர் அந்த மேல இருந்து கீழே வந்துடுறாரு.
அது போல அவரு நோவா தன்னுடைய பிள்ளையா அவர் நினைக்கிறார், நம்மளுடைய குடும்பமா அவர் நினைக்கிறாரு. யார நம்ப மறுக்கிறவர், தன்னுடைய மகனை. அதனால அவருக்கு என்ன மிச்சமா இருக்கு? வருத்தம் தான், கவலை தான் அவருக்கு. எவ்வளவு வருத்தப்படுறாரு, ஐயோ என் பிள்ளைய காப்பாத்து அப்படிங்கிற அந்த நிலைமை கொண்டு போயிடுறாரு. உனக்கு தெரியாது, அவன் குடும்பத்தையே சார்ந்தவன் அல்ல அப்படின்னு நல்லா சொல்றது. இது என்ன காணுது? நாம நினைக்கிறோம் நம்மளுடைய சகோதரன் சகோதரி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், சப்மிட்டர்ஸ் அல்லாதவங்கள. அதனால நமக்கு வருத்தம் தான் வரும், கவலை துக்கம் இதுதான் வரக்கூடியதா. அவன் நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்தவங்கள. அந்த லிமிட் இருக்கு, அந்த லிமிட் வரைக்கும் நம்ம அவங்கள வைத்துக் கொள்ளணுங்கிறதான் பாயிண்ட். அது போல ஆபிரகாம் போல நம்ம நம்ப மறுக்கும் பெற்றோருக்காக மன்னிப்பு கேட்கக்கூடாது. அவரு கடவுளுடைய இதுக்கு உள்ளாகிறாரு பாருங்க, நீ அவரு தண்டிக்கிறாரு, அல்ல அதை நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு. யாக்கூபு போல நம்ம துக்கப்பட்டோம்னாக்கும் நம்ம கண்கள் குருடாயிருக்கு. அழுவுறதுக்கும் கண்ணுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா, துக்கத்துக்கும் அழுகைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோம்னா, அது இன்னைக்கு கூகுளோ இல்ல சாட் ஜிபிடியோ என்ன சொல்லுதுன்னா, நம்ம அழுகுறதுனால நம்முடைய பார்வைகள் குறைந்து கொண்டே போகுது. துக்கத்தினால நம்ம துக்கப்படப்பட அது அழுவக்கூடியவர்களாக இருக்கும். அழுக நம்முடைய பார்வை குறைந்து கொண்டே போகுது. இன்னைக்கு பார்க்கிறோம் அறிவியல் பூர்வமா அந்த விஷயம். அத துக்கத்தினால நம்ம அழுவக்கூடாது, துக்கப்படக்கூடாது. துக்கப்பட்டு அழுகும் பொழுது நம்முடைய பார்வைகள், துக்கப்படுறதுனால நம்முடைய பார்வைகள் குறைந்து கொண்டே போகுதுங்கிறது தான் அது. எதனால என்ன நடந்துச்சு, அவங்க என்ன எப்ப மீறினாங்களோ அதனால என்ன அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத நான் இதுல பாக்குறேன். ஜோசேப்பை போல எவரும் காப்பாற்றுவார் என்று எண்ணிறார். நல்லா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கிறோம், ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம், நல்லா இருக்கோம் இல்ல, ஒரு கஷ்டத்துல இருக்கிறோம், நம்மள அவர் காப்பாற்றுவார் நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கஷ்டம் இன்னும் பெருசாயிடும். இதுதான் நம்ம யூசுஃபோட விஷயம் நினைக்கிறோம். ஜெயில இருக்கிறாரு, இவர் காப்பாற்றுவார்னு நினைக்கிறாரு, மேலும் சில ஆண்டுகள் அவர் அங்கே இருக்க நேரிட்டது அப்படிங்கிறார். அப்ப ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது நம்மளை அல்லாஹ் காப்பாற்றுவார்னு நினைக்கும் பொழுதுதான் நம்ம உடனடியாக காப்பாற்ற போறோம். யாராவது காப்பாற்ற வருவார் என்று எண்ணும் பொழுது நாம் அந்த கஷ்டத்துல இன்னும் ஆழமாக மூழ்கி போயிடும். இது ஜோசப்புடைய விஷயத்துல. மோசஸ் போல நம்ம எமோஷன் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தனித்து விடப்பட்டவர்களாக மட்டும் இல்ல, நம்ம ஒரு கடும் தேவை உடையவராகவும் மாறிவிடுவோம். அவரு கோபப்பட்டு என்ன பண்ணிடுறாரு, கொலையை பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், எல்லாரும் கை விட்டுறாங்க, தனித்து விடப்பட்டவராகிறாரு, ஊரை விட்டு ஓடிடுறாரு, கடும் தேவையுடையவராக மாறிடுறாரு. அவரு கோபம் இவ்வளவு விஷயங்களை செய்யும். இதெல்லாம் பெரிய லெவல்ல நடக்கிறத, எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நடக்கிறத நம்ம பாக்குறோம். நமக்கு சின்ன சின்ன லெவல்ல நம்ம கோபம் அடையும் போது நம்மளை பாருங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் நம்மளோட பேசணும், கொஞ்ச நேரத்துக்கு அது தள்ளிதான் வைக்கப்படும். நம்மளுடைய கோபத்தினால நம்ம தனித்து விடப்படுவோம், நம்ம கடும் தேவையுடைய நம்ம ஆயிடும். குடும்பத்தோட நம்ம இருக்கும் பொழுது கோபம் இல்லாம இருக்கிறமாக அவங்க எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க, நமக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஒரு சின்ன லெவலுக்கு இது ஒரு உதாரணம் சொல்றேன், கோபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு அது. அது போல ஆர்வம் போல நம்ம பலகீனத்தினால சத்தியத்தை சொல்ல தயங்கிடக்கூடாது. பலம் கொண்டவரால் நம்ம கண்டிக்கப்படுவோம். அதுதான் மோசஸ் ஆரோனுடைய விஷயத்தில். அவரு ரொம்ப பலகீனத்தினால அவர் என்ன பண்றாரு, அவங்க ஒரு காளைக்கென்றே தெய்வமாக வெளிப்படும் பொழுதும் சும்மாதான் இருந்துடுறாரு. அவர் எப்படி தடுக்கிறாரு பாருங்க. அத பலகீனத்தினால் நாம் சத்தியத்தை சொல்ல ஒருபோதும் தயங்கிடக்கூடாது. அப்புறம் பலம் கொண்டவரால் நம்ம கண்டிக்கப்படுவோங்கிறது தான் நான் குரான்ல பாக்குறது. அது போல தாவூத போல சரியான தீர்ப்பை வழங்குறதுக்கு நம்ம மன்னிப்பு கோரணும். எவ்வளவோ நம்ம வீட்டுல அன்றாட நம்ம பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்ல, நம்ம அதிக மன்னிப்பு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு விஷயங்களை புரிந்து நாம பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நமக்கு அல்லாஹ் வழியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. சுலைமான் போல பொருள் இன்பங்கள்ல மூழ்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், தொழுகையை விட்டுருவோம், நோன்பை விட்டுருவோம், ஜக்காத்தை விட்டுருவோம், அஜ்ஜை விட்டுருவோம், எல்லாத்தையுமே விட்டுருவோம். அவர் அதைத்தான் செய்யறாரு. அந்த குதிரையின் மேல் கொண்ட காதலினால் அவர் என்ன பண்றாரு, குதிரையை தடவி கொடுத்துக்கிட்டு அதனுடைய இன்பமா இருக்கிறாரு, மகிழ்ச்சியா அதனுடைய இருக்கிறாரு, ரசித்துக் கொண்டு இருக்கிறாரு. ஆனால் தொழுகையை விட்டுறாரு. அது போலதான் நம்ம பாருங்க, எதையாவது போன நோண்டிக்கிட்டு இருந்தோம்னா, இல்ல டிவி பார்த்துட்டு இருந்தோம்னா, இல்ல நமக்கு பிடித்த இன்பங்கள்ல மூழ்கி இருந்தோம்னாக்க நம்ம கடவுளுடைய கடமைகளை நம்ம விடக்கூடியவர்களாக நம்ம
மாறிடுறோம். சுலைமானை போல பொருள் இன்பங்கள்ல மூழ்கி கடமைகளை விட்டு நம்ம வருத்தம் அடையக்கூடியவர்களாக நம்ம மாறிடக்கூடாது. அதுபோல யூனுஸ் நபியோட விஷயத்துல நம்ம கத்துக்கிறது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நிகழும் நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தோம் என்றால் கடும் துன்பத்துக்குள்ள நம்ம ஆளாகும். அது சாதாரண துன்பம் இல்ல, மீனின் வயிற்றுக்குள்ளேயே கொண்டு போயிடுறாரு. அவர் என்ன பண்றாரு, அல்லாஹ் ஒரு தூதராக அவரை தேர்ந்தெடுத்து ஒரு சமூகத்துக்கு அனுப்புறாரு. அவர் போய் அங்க சொல்றாரு, ஆனா அவங்க கேட்க மறுத்துறாங்க. கேட்க மறுத்தவொடனே அவருக்கு கோபம் வந்து போயிடுறாரு. நிகழ்வுகளை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துறாரு. அது அந்த நிகழ்வை அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் விளைவாகத்தான் அங்க போய் என்ன ஆகுறாரு, கப்பல்ல ஏறுறாரு, அது கடல்ல தள்ளி விடப்படுறாரு, மீனுடைய வயிற்றுல போய் மாட்டிக்கிறாரு, கடும் துன்பத்திற்கு உள்ளாகிறார். அன்றாட நம்ம என்ன செய்யறோம், அந்த நிகழ்வுகள் நிகழக்கூடிய நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம் இல்லையா? அதனாலதான் நம்ம நினைக்கிறோம்ல, சரணடைந்தவர்களாக இருக்கிறோம், தொழுகிறோம், ஹஜ்ஜி செய்யறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நம்ம ஏன் நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி விஷயங்களை நாம கவனத்திலேயே கொள்றது இல்லை. இப்ப நான் இந்த பின்பகுதியில நான் சொன்ன அந்த விஷயங்களை நம்ம கவனம் கொண்டோம்னாக்க நம்ம வாழ்க்கை சமமானதாக இருக்கு. நம்ம ஜோசப் போல நம்மளை யாராவது காப்பாற்ற நினைச்சாங்கன்னா கஷ்டத்துல இன்னும் கஷ்டத்துலதான் போய் முழுகணும். நிகழும் நிகழ்வை நாம ஏற்றுக்கொள்ள மறுத்தோம் என்றால் கடும் துன்பத்துக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிடுவோம், ஜோசப் யூனுஸை போல. அது போல அந்தஸ்து பார்த்து முகமது செய்யறார், முகம் சுளித்தார், கடுகெடுத்தார். என்ன அவருக்கு என்ன ஆகுது, எல்லாரும் முன்னாடியும் அவர் கண்டிக்கப்படுறார். அத இன்னைக்கும் அவர் கண்டிக்கப்பட்டதை நம்ம படிக்கிறோம்ல. முகமது எவ்வளவு பண்புள்ளவராக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். ஆனா அவர் அது அந்தகர் வந்தார், பார்வையற்றவர் வந்தார், முகம் சுளித்தார், கடுகெடுத்தார். கடைசியில் என்னாரு, அவர் கண்டிப்புக்குள்ளானார். அதுதான் அந்த இது சமமாக இருக்கணும், எல்லாரையும் சமமாக பாவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் நாம. அதனால நம்ம கொஞ்சம் அது நம்மளுடைய கேலி, நம்மளுடைய கிண்டல் எல்லாமே நம்மளை திரும்பி வந்து தாக்கதான் செய்யும். சாதாரண ஒரு சின்ன விஷயம் நம்ம தான் கவனத்துல கொள்ளாம இருக்கிறோம். இவங்களுக்கு என்னடா கை இப்படி இருக்கு, கால் இப்படி இருக்குன்னு ஒரு நக்கலா கேட்டா கூட அந்த கேலிக்கு கூட ஆளாகிட்டேன்னா அது கேலி உங்களை திரும்பி வந்து தாக்குங்கிறார் அல்ல. அவர்கள் செய்த கேலி அவர்களை வந்து திருப்பி தாக்கும். நம்ம செஞ்ச பேச்சு, நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நம்மளை தாக்கதான் செய்யாது. அத நம்ம அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர் கடுகெடுத்தார், முகம் சுளித்தார், எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன ஆகுறாரு, அவரு கண்டிப்புக்கு உள்ளாக்குறாரு. இதெல்லாம் இப்படி இப்லீஸ் பாருங்க என்ன செய்யறான். இப்லீஸ் அவன் தான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கிறான் இல்லையா? ஒரு உயர் அந்தஸ்துடைய ஒரு படைப்பாக அவன் இருக்கான். அவன் என்ன செய்யறான், பெருமை கொண்டான். அல்லாஹ் சொல்றார், நீ பெருமை கொண்ட, உனக்கு இங்கே இடம் இல்லை, தரம் தாழ்ந்தவனாகவும் இழிவடைந்தவனாகவும் இங்கிருந்து நீ வெளியேறி விடுங்கிறார். யாரு பெருமையெல்லாம் கொள்றானோ அவன் தரம் தாழ்ந்தவனாகவும் மக்களிடத்திலேயே அவன் இழிவடைந்தவனாகவும் மாறிடுவான். இதுதான் அது பாடம். இப்லீஸை போல நம்ம பெருமை கொண்டோம் என்றால் தரம் தாழ்ந்தவனாகவும் இழிவடைந்தவனாகவும் நம்ம ஆகிடுவோம். பெருமை நமக்கு எப்படி வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் நம்ம சில இடங்கள்ல நம்ம கீழே போறோம், தரம் தாழ்ந்துடுறோம், இழிவடையக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு சாத்தானால இன்னைக்கு எல்லாரும் இழிவாக நினைக்கக்கூடிய சொல்லக்கூடியவர்களாகத்தானே இருக்கிறாங்க. ஆக நாம இது போல நாம எதிரான விளைவுகளை எதிரான விஷயங்களை செஞ்சு அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சாங்கல்ல, இதை நம்ம பாடமாக எடுத்துக்கொண்டு நாம அதை விட்டு நம்ம விலகக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் தான் நாம இப்ப ஏன் நினைக்கிறோம்ல, இப்படி கஷ்டம் இருக்கு, துன்பம் இருக்கு, வருமானம் இல்ல, கீழே போயிட்டே இருக்கிறோம், இப்படி எல்லாம் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி தான். சாதாரணமா நினைச்சிருக்காருல, அவர் என்னைய காப்பாத்துவாரு. இன்னும் பல ஆண்டுகள் இருக்கிறாரு. நிகழும் நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள மறுத்ததுனால யூனுஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. இது போலதான் கோபத்தினால மோசஸுடைய கோபத்தினால இந்த தனித்து விடப்பட்டவராக கடும் தேவையுடையவராக மாறி விடுகிறார். சின்ன சின்ன லெவல்ல நமக்கு இருக்கும். ஆக அதை பார்த்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து விலகி நம்மளை அல்லாஹ் சரியான ஒரு நிலையில ஆக்கி வைக்கணும்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன். அக்கீமுஸ்ஸலாத் தொழுகையின் நிலை.